ஏன்டா இந்த சம்மருக்கு வெளியவும் போக முடியல, வீட்லேயும் இருக்க முடியல. ஏன்னா வீட்டில் இருந்தால் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கா. காலையில் டிஃபனு சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வேலைக்கு கூட போயிடலாம் போல். இந்த மாதிரி வீட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, நமக்கு அடுத்தடுத்து என்ன வேலை செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கோம். ஸோ பாத்திரத்தெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு எப்பவுமே உட்காந்து தேய்க்குவேன். சிங்கில் ரொம்ப நேரம் நின்று தேய்க்கவும் முடியல, அதனால் எல்லாத்தையும் எடுத்து வெளியே ஒழிச்சு போட்டுட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு கையோட காலையில் மிஷின் போட்டோம்னா வெயில் பார்த்திங்கன்னா 7 மணிக்கெல்லாம் சூரியன் வந்துடுறாரு. அதனால் சீக்கிரமாக மிஷின் போட்டு துணி எடுத்துகிட்டு போய் காய போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஸோ பாத்திரத்தை வெளியே உட்காந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷின்லேருந்து துணி எடுத்துகிட்டு போய் காய போட்டுட்டு இதுக்கப்புறமா தான் வீட்டு வேலை 1 by 1 செய்யணும். காலையில் சமைச்சு முடிச்சிட்டேன். கிச்சனில் அப்படியே ஊற்றுது. காலையில் செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். ஸோ இதுக்கப்புறம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே போட்டோம்னா உலர்ந்துடும். ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு ஏதாவது பாட்டு கேட்டுட்டோ இல்லை ஏதாவது ஹெட்செட் போட்டுட்டோ நம்ம செய்யும்போது நமக்கு அந்த வேலை பெரிய இதுவாக ப்ரெஷராக நமக்கு தெரியாது, ஃப்ரீயாக செய்யலாம். அதுதான் சொல்கிறேன், காலையில் அறக்க பறக்க எழுந்து ஏதோ ஒரு லஞ்சை கட்டின்னு வேலைக்கு போயிட்டோம்னா ஒரே வேலையை செய்யலாம். வீட்டில் மட்டும் இருந்தோன்னு வைங்களேன், வீடை ஏற கட்டலாமா, பீரோவை க்ளீன் பண்ணலாமா, லேஃப்ட்டை க்ளீன் பண்ணலாமா, கிச்சன் பொருள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாமா அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒன்று தோணிகிட்டே இருக்கும். அதனால் இந்த வேலைக்கெலாம் நமக்கு யாரும் எதுவும் தரப்போகிறதில்ல, எந்த அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட்டும் கிடைக்காது. நம்ம செய்கிற கடமையை கடைசி வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே தான் இருப்போம். ஏன்னா ஒரு ஹோம்லியாக ஒரு அம்மாவாக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் பழகி போன ஒரு விஷயம். ஸோ பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கையோட இடத்தையும் கழுவி விட்டுட்டு அப்படியே கோலமும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சதை அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் மாவு இல்லை, காலி ஆயிடுச்சு. நான் ரேஷன் அரிசியில் தான் ஊற வைப்பேன். ஸோ இது புழுங்கல் அரிசி, பச்சரிசி. இப்போ புழுங்கல் அரிசி 4 டம்ளர் போடுறோன்னா பச்சரிசி 2 டம்ளர் போட்டுக்கலாம். நான் இந்த ரேஷியோவில் தான் போடுறேன். ஆனால் நல்லா வாஷ் பண்ணணும். உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஊற வச்சிட்டோம்னா நம்ம கடையில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த ரேஷியோவில் போட்டு ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எவ்வளோனா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறிச்சுன்னா நம்ம மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து உப்பு போட்டு நம்ம புளிக்க வச்சுக்கலாம். இதோட ப்ராசஸை நான் மாவு அரைக்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன், எப்படி அரைப்பாங்க அப்படின்ட்டு. இது அப்படியே நம்ம ஊர் சைடெல்லாம் இப்படி தான் மிஷின் இருக்கும், அதில் கொடுத்து நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் 3 days 2 days 4 days அப்படின்னு தான், ஒரு 3 நாளைக்கு மேலே மாவு வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். அப்பப்போ ஊற வச்சு அப்பப்போ கொஞ்சமாக அரைச்சி வச்சுப்பேன். இதுனா ஒரு 1.5 கிலோ அவ்வளோதான் அரைப்பேன். இதை ஒரு 3 daysக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப புளிச்சு போய் மாவுலாம் யூஸ் பண்ணக்கூடாதுல, அதனால். அதே மாதிரி இந்த அரிசியெல்லாம் வாஷ் பண்ணுற தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் செடிகளுக்கு ஊற்றிடுவேன். ஏன்னா அது நல்ல செடி வளர்கிறதுக்கு நல்ல யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்போவுமே அரிசி கழுவுனா அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் செடிகளுக்கு ஊற்றிடுவேன். இன்றைக்கி காலையிலே தயிர் சாதம், மாம்பழம், சுண்டல், இதுதான் இன்றைக்கி சமையல். ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். Bye.